அந்த வகையிலே இன்பத்தின் அடிப்படையிலையும் பொருட்கள் மூன்றாக விளங்கும். இன்பத்தை கொண்டு இந்த விழாவிற்கு வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக அசோக் லைலாண்டின் ஓய்வு பெற்ற மேலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்கள் மாமா திரு தேசா பாலசுப்ரமணியை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மார்கழி மாத இந்த பக்தி திருவிழாவில் தினசரி நடைபெற்றுக் கொள்ளும் விழாவில் ஓய்வில்லாமல் உழைப்பை உறுதியாக கொண்டு தினசரி ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது பார்க்கப்படும் பொழுது இந்த மார்கழி பக்தி திருவிழாவின் 8ஆம் நாள் சொற்பொழிவு மற்றும் இன்னிசை நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது. சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய. அமைதி வர வரதான் அது மேல்நிலை கல்வியில வந்துட்டு அவங்க அடுத்தது நம்ம என்ன எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு அந்த ஒரு இது வரும். நல்ல தியானம் இருக்கணும். தியானம் இருக்கு என்ன ஆகும், நம்மளுடைய மனது ரொம்ப சுத்தமாகும். தியானம் அப்படின்னு உடனே அடியனுக்கு நிறைய மந்திரங்கள் அதெல்லாம் சொன்னா கூட ஜபம்னு ஒண்ணு வாங்கியிருக்கேன். அது வந்து வாங்கும் பொழுது சொன்னாங்க, வாய் விட்டு சொன்ன பிறகு அடுத்தது நாவு அசையும் பள்ளி சொல்லு, அடுத்தது மனசுல இருந்து சொல்லணும் அந்த மந்திரம் அப்படின்னாங்க. நான் தியானம் இருந்து பாக்குறேன், அது எனக்கு தெரியவே இல்லை. எப்படி மனசுல வருது, வரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சேன். ஆனா எனக்கு அழகா, ஏன்னா நம்ம எதை நோக்கி போகிறோமோ அதற்கு நம்ம வந்து இறைவன் வந்து கை கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி வேதாந்த மகரிஷி பார்த்தீங்கன்னா நானும் 10 வருடங்களாக திருவாசகம் பாடி. நீங்க என்ன சொல்றீங்க? அதை அதனாலே நிறைய டூல்ஸ் இருக்கு. என்ன சொல்றீங்க? என்ன Thank you.